செலிபிரிட்டிஸை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அது ஏன்? நாங்களும் நயன்தாரா, த்ரிஷா மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? டெஃபினட்டா அவங்கள விட பெட்டராகவே ட்ரெஸ் பண்ணலாம். பீஸ்பாக் பத்தி கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா. ட்ரூ லக்ஸரினா ஃப்ளாஷி ஃபேஷன் கிடையாதுங்க. இட்ஸ் அபவுட் யூ, யுவர் கம்ஃபர்ட் அண்ட் யுவர் மைண்ட் செட் ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் அவுட்ஃபிட். செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஒரு மாசை அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிக்க தான் முக்காவாசி அவுட்ஃபிட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் பீஸ்போக்னா நீங்கள் உங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாங்க. செலிபிரிட்டிஸ் கொஞ்ச நேரம் தான் ஒரு அவுட்ஃபிட்டை யூஸ் பண்ணுறதுனால சிந்தட்டிக்லையும் டெம்பரரியாக தைச்சிப்பாங்க. ஆனால் பீஸ்போக்கில் உங்கள் ஸ்கின் அண்ட் நம்ம ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃபும் ஜாஸ்தி, அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீலும் பெட்டராகவே இருக்கும். சினிமாவில் ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தாங்க டிசைன் ஃபிட். ஆனால் பீஸ்போக்கில் நீங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். செலிபிரிட்டிஸ் போடுறது இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கும், ஆனால் நாளைக்கு இன்னொரு சின்ன கிளாமர் சாங்கில் அது சேஞ்ச் ஆகிடும். பீஸ்போக்கில் இப்போ என்ன ட்ரெண்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஆட் ஆன் பண்ணாலே உங்கள் ப்ரெசென்ட் அவுட்ஃபிட் ட்ரெண்டிங்காக மாறிடும். இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, பீஸ்போக்கா இல்லை செலிபிரிட்டி அவுட்ஃபிட்டோட காப்பியான்னு சொல்லு. நீ தான் தைரியமா சொல்லு.